மேக்ஸ்ன்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரியற சம்ம கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் ஃபைண்ட் எனி டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில உள்ள இர்ரேஷனல் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வந்து திரும்பி வராம ரிப்பீட் ஆயிட்டே இல்லாம வேற வேற நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கு வந்து எண்டிங்கே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் நம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இடையே உள்ள இர்ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது வெரி ஈஸி தான். பாருங்க, ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலியமா இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இந்த ரெண்டு நம்பர்லேயுமே 0 இருக்குது பாயிண்ட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்லையுமே 30 அப்படின்னு இருக்கா. அடுத்தது இதில் வந்து 100 100 இருக்கு, இங்கே 200 இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளா இதை சம்மை வந்து சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ 2 0 இருக்கா, நம்ம என்ன செய்யலாம், நம்மளாம் ஒரு 0 எடுத்து போட்டுக்குவோம், பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 30 இருக்குதா, இங்கேயும் 30 இருக்கு. அப்போ நம்மளும் 30 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்க 100 100 இருக்கு, 100 சொல்லக்கூடாது, 100. இங்க 200. இந்த 100வும் இந்த 200க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸை தான் நம்ம என்ன செய்ய போறோம், சின்னதாக சேஞ்ச் பண்ணுவோம். இந்த 100யும் எழுதக்கூடாது, இந்த 200யும் எழுதக்கூடாது. அதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸை தான் நம்ம எழுதணும். இப்போ இங்க 100 இருக்கிறதுனால நம்ம என்ன எழுத போறோம், 101 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 1க்கு முன்னாடி ஒரு 0 இருக்கிறதுனால இப்போ 2 0 போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த 1 டைம் இருக்கா, இப்போ நம்ம 2 டைம் போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த 0 2 டைம் இருக்கா, இப்போ நம்ம 3 டைம் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 1 வந்து 3 டைம் போட்டுக்குவோம். டாட் டாட் அப்படியே போயிட்டே இருக்கும், அதனால டாட் 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 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது போல இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 2 இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த இர்ரேஷனல் நம்பருக்கு ஒரு 0 போட்டுக்கலாம். இதில் 30 இருக்குதா, அது போல் 30 போட்டுக்கலாம். இப்போது இது கடையில் எவ்வளவோ நம்பர்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி போடுறதுக்கு இங்கே 101 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், 102 போட்டுக்கலாம். இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0. அடுத்தது இங்கே 2 வச்சு எழுதுகிறோமா, அதனால இங்கே 2 2 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2 0 இருக்கிறதுனால இங்கே 3 zeros போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2 2 இருக்குதா, இங்கே 3 2 போட்டுக்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால இதுக்கு எண்டே கிடையாதா, அப்படியே டாட் டாட் வச்சுட்டோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு இடையில எத்தனையோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, அவ்வளோத்தையும் எழுத முடியாது. அதனால உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி புக் பேக்கில் உள்ளது மாதிரி இது இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6/7 அண்ட் 12/13 இப்படி இருக்கு. இந்த வந்து இதுக்கு இடையில உள்ள இர்ரேஷனல் நம்பரை வந்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த 6/7 போட்டுக்குவோம். இதோட இர்ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போது இந்த 6 வந்து உள்ளே போட்டுக்கலாம், இந்த 7 வந்து வெளியே போட்டுக்கலாம். இப்போது 7 விட 6 சின்ன நம்பர், அதனால் ஒரு 0 போட்டு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இங்கே பாயிண்ட் வச்சதுனால இங்கே 6க்கு பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போது 60 ஆயிடுது. இப்போது 60ல் வந்து 7 டேபிளில் பார்த்தோம்னா 8 7s are 56. இப்போ 60ல் 56 போயிடுச்சுன்னா 4. இப்போ என்ன செய்யலாம், ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 7s are 35. 40ல் 35 போயிடுச்சுன்னா 5. அடுத்ததாக ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 7 7s are 49 வருது. 49 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. அடுத்ததாக ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 1 7s are 7, பேலன்ஸ் 3. இப்போது இது கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, 4 7s are 28. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2 வருது. இதுக்கு பக்கத்தில் ஒரு 0வை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 2 7s are 14. டுவெண்ட்டியில் 14 போயிடுச்சுன்னா 6. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் வர்றதும் இந்த ரிமைண்டரும் சேமாக இருக்குங்களா. திரும்பவும் 0 ஆட் பண்ணோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும், வந்த ஆன்சரே நமக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம், 0.857
1 4 2 டாட் 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 அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அடுத்ததா 12/13 இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இதையும் சேம் மெத்தட் படி தான் டிவிஷன் பண்ண போறோம். 12/13 இப்போ இந்த 12 உள்ள போட்டுக்கோங்க, இந்த 13 வெளியே போட்டுக்கோங்க. இப்போ 13 விட 12 சின்ன நம்பர், அதனால இங்க ஒரு 0 போட்டு ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிட்டோம்னா 12க்கு பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இந்த 13ஆல இந்த 120 டிவைட் பண்ண போறோம். 9 13s are 117 கிடைக்கும். இந்த 120ல 117 வந்து மைனஸ் பண்ணோம்னா 3. இப்போ என்ன செய்ய போறோம்னா ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 2 13s are 26. இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 30லேருந்து 26 போயிடுச்சுன்னா 4. இப்போ 4 பக்கத்தில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து 3 டேபிளால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 3 13s are 39. 40ல் 39 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1, பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இந்த 10 வந்து 13 விட சின்ன நம்பர், அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு 0 சேர்க்கணும். அதனால மேலே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்தோம்னா 100. இப்போ 100 வந்து 13 டேபிளால் டிவைட் பண்ணணும். 100க்கு அடக்கமாக இருக்கணும், குள்ள வரணும், அதிகமாக போகக்கூடாது. அப்போ 7 13s are 91. 100ல் 91 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 9. 9 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க 6 13s are 78. 0ல் 8 போகாது, பேரோ வாங்கணும்னா 10. 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. இங்கே 8 இருக்கும், 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. 12 கிடைக்குது. இப்போ பாருங்க நமக்கு கொஸ்டினில் கொடுத்த 12 இங்கே ரிமைண்டர் உள்ள 12 ஒரே வந்துருச்சா. திரும்ப நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா இதே நம்பர் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0.923076 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம டாட் 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 வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க 2 ஆன்சருமே வந்து ரேஷனல் நம்பர்ஸா இருக்குது. இதை வந்து நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸா மாற்றணும். அதை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். Therefore, 2 irrational numbers between 6/7 and 12/13 are நம்ம கண்டுபிடிச்சிருக்க 2 ஆன்சர்லையுமே 0 இருக்குது. அதனால 0வை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்ததா இந்த 6/7 அதோட ஆன்சர்ல வந்து 0.85 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு அடுத்த நம்பர் 85 விட்டுடுவோம், 86 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு 1 போட்டுக்கலாம். அடுத்தது 1க்கு முன்னாடி 6 இருக்கா, இப்போ 2 டைம்ஸ் 6 போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 1 வந்து 2 டைம்ஸ் போட்டுக்குவோம். இப்போ அடுத்ததா இந்த 6 வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 1 வந்து 3 டைம்ஸ் போட்டுக்குவோம். டாட் 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 இப்படியே போயிட்டே இருக்கும். கொஸ்டின்ல 2 irrational நம்பர்னு கேட்டதுனால இன்னொன்று போட்டுக்கலாம். அண்ட் 0 போட்டுக்கலாம். இப்போ 86 இருக்கா, இப்போ 87ல் போட்டுக்கலாம். 0.87 ஒரு 1 போட்டுக்கலாம். இப்போ 7 இருக்கிறதுனால 2 7 போட்டுக்குவோம். இப்போ ஒரு 2 1 போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 7 வந்து 3 டைம்ஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 1 வந்து 3 டைம்ஸ் போட்டுக்குவோம். டாட் டாட் டாட். இதுதான் 2 irrational நம்பர். ஓகேங்களா? இவ்வளவுதான் irrational நம்பர்ஸான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நிறைய எழுதலாம். உங்களுக்கு எளிமையாக புரியும்படி புக் பேக் ஆன்சரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் 2 அண்ட் ஸ்கொயர் ரூட் 3 இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள irrational நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுதணும். இதை எப்படி எழுதலாம்னா இதையும் டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஞ்சம் சின்ன சேஞ்ச், அவ்வளோதான். சொல்யூஷனில் இப்போ ஸ்கொயர் ரூட் 2 எழுதிக்கங்க. இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த 2வை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. இந்த ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பருக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அடுத்ததா 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. கமா 0 0 கமா 0 0 இப்படி 2 நம்பராக ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்ததா கொஸ்டின்ல 2 இருக்குது.
இப்போது ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16. இப்படி ஸ்கொயர் நம்பர்னா அப்படியே அதோட டபுளாக போயிட்டு இருக்கும். கொஸ்டினில் 2 இருக்குது. இப்போது இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? 2வை விட சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா 2க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டில் பாருங்கள், 1 ஸ்கொயர்னா 1 இருக்குது, 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 2வை விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம்? 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 தான். இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. 1 1s are 1. இதை மைனஸ் பண்ணலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். அடுத்தது இந்த 2 ஜீரோவையும் கீழே இறக்கணும். ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜீரோவை தான் கீழே இறக்கணும். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இந்த மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை இங்கே போடணும். 1 2s are 2. அடுத்ததாக என்ன செய்யணும்னா, இந்த 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பர் வந்து இந்த 100க்கு கீழே இருக்கணும், இல்லைன்னா 100க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 2 கூட நான் வந்து 4ங்கிற நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா அது வந்து 100க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை 100ஓட கம்மியாக இருக்கணும். இங்கேயும் நான் 4 போடுறேன், அதுபோல் மல்டிப்ளைலையும் 4 போடுறேன். உள்ளேயும் வெளியும் 4 இருக்கணும். இப்போது 4 4s are 16, பேலன்ஸ் 1, 2 4s are 8, 8 1 9, 96. அப்போது 100க்கு நியர்பையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே 4 போட்டுக்குவோம், அதுபோல் இங்கேயும் 4 போட்டுக்கணும். இங்கே 96 போட்டுக்கலாம். இப்போது 100லேருந்து 96 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4. ஓகேவா? அடுத்ததா இந்த 4 பக்கத்தில் இந்த 2 ஜீரோவையும் நான் வந்து கீழே போடுறேன். அடுத்ததா இந்த 14 இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்லாம் கணக்கில் வச்சுக்க கூடாது. இந்த 14 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. 4 2s are 8, 1 2s are 2, 28 இருக்கு. இந்த 28 எந்த நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணேன்டா இந்த 400க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை 400 விட கம்மியாக இருக்கணும். இப்போது எந்த நம்பரை நம்ம பண்ணலாம்னா 1 டைம்ஸ் பண்ணுவோம். இப்போ 2 டைம்ஸ் பண்ணால் 400 விட அதிகமாக போயிடும். அதனால நான் 1 டைம் பண்ணுறேன். மேலே 1 போட்டால் இங்கேயும் 1 போடணும், கீழேயும். இப்போ 1 281s are 281. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 0ல் 1 போகாது, பேரோ பண்ணோம்னா 10, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, இங்கே 9 இருக்கும், 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, இங்கே 3 இருக்கும், 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 119 கிடச்சிருக்கு. இப்போது என்ன செய்யணும்னா இந்த 2 ஜீரோவையும் நம்ம கீழே இறக்கணும். இங்கே 2 ஜீரோவையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்குதுல்ல, இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். பாருங்க, 1 2s are 2. அடுத்தது 4 2s are 8, 1 2s are 2. இந்த 282ஓட ஏதாவது ஒரு நம்பரை நம்ம சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். அது மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா இதை விட கம்மியாக இருக்கணும். நான் 282ஓட 3யை சேர்த்துக்கிறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 3 3s are 9, 2 3s are 6, 8 3s are 24, பேலன்ஸ் 2, 2 3s are 6, 6ஓட 2 ஆட் பண்ணோம்னா 8. இந்த நம்பர் வந்து கொஸ்டினை விட ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. அதனால் 282ஓட 4ஐ வந்து சேர்த்துக்குவோம். இங்கேயும் 4, இங்கேயும் 4. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 2 4s are 8, 8ஓட இந்த 1 ஆட் பண்ணோம்னா 9, 8 4s are 32, பேலன்ஸ் 3, 2 4s are 8, 8ஓட 3 ஆட் பண்ணோம்னா 11. இப்போது இந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே மேலே 4 போட்டுக்கோங்க, அது போல் இங்கேயும் 4 போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 6 9 2 1 1. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 0 6 பாரோ பண்ணணும். பாரோ பண்ண 10, 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, இங்கே 9, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, இங்கே 8, 8ல் வந்து 2 போயிடுச்சுன்னா 6. இப்போது 604 கிடச்சிருக்கு. இப்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும், அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு
நம்ம என்ன செய்யலாம்னா இதோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1.414 டாட் டாட் டாட். இந்த ரூட் 2ஓட ஆன்சர் 1.414. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூட் 3. இதுவும் சேம் மெத்தட் தான். இங்கே உள்ள 3 போட்டுக்கோங்க. இப்போது 3க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு 2 2 0 ஆட் பண்ணிக்குவோம். இன்னொரு 2 0 ஆட் பண்ணிக்கலாம், இன்னொரு 2 0 ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு இது போதும். இப்போது இந்த 3ஐ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம்னா எப்படி இருக்கணும்? 3ஐ விட குறைவாக இருக்கணும், இல்லை 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஸ்கொயர் டேபிள் போட்டு பார்ப்போம் பாருங்கள். 2ஐ போட்டு பார்க்கலாம். 2 ஸ்கொயர் அப்படின்னா 4. அப்போது 3ஐ விட 4 அதிகமான நம்பர், அது வேண்டாம். இப்போ 1 ஸ்கொயர் போட்டோம்னா 1. 3ங்கிற நம்பர்லாம் ஸ்கொயர் டேபிளில் வராதா? அதனால நம்ம 1 யூஸ் பண்ணிக்குவோம். 1 1s are 1. இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இப்போ என்ன செய்யலான்னா இந்த 2 ஜீரோவையும் கீழே இறக்கிக்கலாம். அடுத்து என்ன செய்யலான்னா இந்த மேலே இருக்கிற நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் மேலே ஆன்சராக வருதோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதான் ரூல்ஸ். இப்போது இந்த 1 இருக்குது, 1ஓட 2ஐ மல்டிப்ளை பண்ணனா 1 2s are 2. இப்போது இந்த 2 கூட எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் இந்த 200க்கு நீ குறைவாக இருக்கணும், இல்லைன்னா 200க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் 2 கூட 6ங்கிற நம்பரை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கேயும் 6 போடணும், இங்கேயும் 6 போடணும். 6 6 are 36, பேலன்ஸ் 3. 6 2s are 12. 12ஓட இந்த 3 ஆட் பண்ணோம்னா 15. 156. இந்த 156 வந்து 200 விட ரொம்ப குறைவான நம்பர். அதனால் இந்த 2 கூட நான் 7 சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 27 × 7. 7 7s are 49. பேலன்ஸ் 4. 2 7s are 14. 14ஓட 4 ஆட் பண்ணால் 18. இப்போது நமக்கு கிடச்சிருக்க ஆன்சரை இதில் எழுதலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சிடலாம். அடுத்தது இந்த 7 இங்கே போடலாம். இந்த 7ஐ இங்கே போடுவோம். இப்போது இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 189. இதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது இங்கே இருந்து 0 இருக்குது, 0ல் 9 போகாது. அப்போது பாரோ பண்ணோம்னா 10, 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. அடுத்து இங்கே உள்ள 0 வந்து 1 பாரோ கொடுத்ததுனால இங்கே 9 இருக்கும், 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. இப்போது இங்கே வந்து பாரோ பண்ணதுனால 1 இருக்கும், 1 1 0, அதனால் போட தேவையில்லை. இப்போ என்ன செய்யலான்னா இந்த 2 ஜீரோவையும் கீழே இறக்கிடுவோம். 0 0. இப்போது 1100 கிடச்சிருக்கு. அடுத்து இந்த மேலே இருக்கிற 1.7ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 17ஐ வந்து 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 7 2s are 14. பேலன்ஸ் 1. 1 2s are 2. 2ஓட 1ஐ வந்து ஆட் பண்ணோம்னா 3. 34. இப்போது இந்த 34ஐ வந்து எந்த நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணினா இந்த 1100க்கு குறைவாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் வந்து 34ஓட 3ஐ வந்து சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கேயும் 3, வெளியவும் 3 போட்டுக்கோங்க. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9. 4 3s are 12. பேலன்ஸ் 1. 3 3s are 9. 9ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கோங்க. 10. 1029 கிடைக்கிது. இப்போது இதுக்கு நியர்பை இருக்குது. இதை விட அதிகமாக ஒரு நம்பர் கூட போட்டோம்னா இதை விட அதிகமாக போயிடும். அதனால போட தேவையில்லை, இதுவே போதும். இப்போது இந்த 3ஐ இங்கே போடுவோம், இந்த 3ஐ இங்கே போடுவோம். அப்போது இந்த ஆன்சரை இங்கே போட்டுக்கலாம். 1029. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். 0ல் 9 போகாது. அப்போது நம்ம என்ன செய்யலாம்? பாரோ பண்ணலாம். 10 ஆகிடும். 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. இங்கே என்ன இருக்கும்? 9. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. இங்கே என்ன இருக்கும்? இங்கே பாரோ கொடுத்ததுனால 0. இப்போ 0க்கு 0 0. இதுவும் 0. அப்போ தேவையில்லை. அடுத்தது இந்த 2 ஜீரோவையும் கீழே இறக்க போகிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் போதும் நம்ம. அதனால இன்னொரு ஜீரோவை இறக்கி இந்த 2 ஜீரோவையும் இறக்கி டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், இதை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு மேலே எந்த நம்பர் வந்தாலும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 3 2s are 6. கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி போட்டுக்கோங்க. 6. அடுத்தது 7 2s are
14. பேலன்ஸ் 1. 1 2s are 2. 2ஓட 1 ஆட் பண்ணோம்னா 3. இப்போ 346. இந்த 346ஓட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த நம்பருக்கு நியர்பை வரணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 346 இருக்குதா? இது கூட நான் என்ன செய்ய போறேன்னா 2 போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே 2, அதனால இங்கேயும் 2. 2 2s are 4. 6 2s are 12. பேலன்ஸ் 1. 4 2s are 8ஓட 1 ஆட் பண்ணோம்னா 9. 3 2s are 6. அப்போ இந்த நம்பருக்கு நியர், குறைவா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த 2வை எடுத்து இங்கே போடலாம், இந்த 2வை இங்கே போட்டுக்கலாம். இந்த ஆன்சரை இதுக்கு நேராக போட்டுடுங்க. 6 9 2 4. இப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். 0 இருக்குது, 0ல் 4 போகாது. அப்போ இங்கே பேரோ பண்ணுது. இங்கே 10, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. இங்கே 0 இல்லை. இப்போ என்ன செய்யுது, 9 இருக்குது. 9ல் இங்கே 2 போயிடுச்சுன்னா 7. அடுத்தது இங்கே வந்து பாரோ கொடுத்ததுனால இது 0வா மாறிடுது. அப்போ இங்கே பாரோ வாங்கும் போது இது 10, 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. இங்கே வந்து இது பாரோ பண்ணதுனால இது 6ஆ இருக்கு. 6ல் 6 போயிடுச்சுன்னா 0. நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். நமக்கு பாயிண்ட்டுக்கு மேலே 3 டிஜிட் இருந்தால் போதும், அதனால இதோட நிப்பாட்டிக்கிறோம். நம்ம இதை டிவைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆன்சர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படியே 1.732 டாட் டாட் டாட். கொஸ்டின்ல வந்து √2க்கும் √3க்கும் இடையில உள்ள இர்ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்படி எடுத்து எழுதிக்கங்க. therefore two irrational numbers between √2 and √3 are அப்படின்னு எழுதிக்கிட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. √2க்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 1.414 எழுதிக்கிட்டேன். அதுமாரி √3க்கு 1.732 டாட் டாட் இதை எடுத்து எழுதிட்டேன். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள இர்ரேஷனல் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில ஏகப்பட்ட இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. அதுலேருந்து ஏதாவது ஒரு 2 எடுத்து எழுதணும். இதை ஒரு ஈஸியான ட்ரிக் மூலியமா நான் சொல்லித்தரேன். இந்த ரெண்டுத்துலேயும் 1 இருக்கா, நம்மளும் 1 போட்டுக்கலாம். அதில் பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்டையும் வச்சுக்குவோம். அடுத்தது இதில் 414, இதை நம்ம எழுதக்கூடாது. 4க்கு அடுத்த நம்பர் என்ன, 5, அதை எடுத்து எழுதிக்குவோம். இதில் 1 இருக்குது, நம்மளும் 1 போட்டுக்கலாம். இங்கே 4 இருக்குது, நம்ம இங்கே 5ன்னு போட்டோமா, அதனால இங்கே 5 போட்டுக்கலாம். இங்கே 2 5 போட்டுக்கணும். அடுத்தது இங்கே ஒரு 1 போட்டதுனால இங்கே 2 1 போட்டுக்குவோம். இங்கே 2 5 போட்டோமா, இப்போ நம்ம 3 5 போட்டுக்குவோம். 5 5 5ன்னு போட்டுக்குவோம். இங்கே 2 1 போட்டிருந்தோமா, இப்போ நம்ம 3 1 1 1 1 3 1 போட்டுக்குவோம். டாட் டாட் டாட்னு போட்டுக்குவோம். அவங்க 2 இர்ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆனால் இர்ரேஷனல் நம்பர் எக்கச்சக்கமாக இருக்குதா, நம்ம என்ன செய்யலாம்னா புக் பேக்கில் இருக்கிறது மெத்தடுக்கே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ இங்கே 5ன்னு போட்டோமா, இப்போ என்ன செய்யலாம்னா 6ன்னு போடுவோம். 1 போட்டுடுவோம் பாயிண்ட் வச்சுட்டு. இந்த 5க்கு பதிலாக இப்போ 6. இங்கே 1 போட்டுக்கோமா, இங்கே நம்மளும் 1 போட்டுக்குவோம். இங்கே 6 போட்டதுனால இங்கே 2 6 போட்டுக்குவோம். 6 6ன்னு. அடுத்தது இங்கே ஒரு 1 போட்டதுனால இங்கே 2 1 போட்டுக்குவோம். 1 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே 2 6 போட்டதுனால இங்கே 3 6 போட்டுக்குவோம். 6 6 6 6ன்னு. இங்கே 2 1 போட்டோமா, இங்கே 3 1 1 1 1 போட்டு டாட் டாட் டாட்னு வச்சுடுவோம். இவ்வளவு தான் இதுக்கு இடையில உள்ள இர்ரேஷனல் நம்பர்ஸ். எவ்வளவோ இருக்கு, இருந்தாலும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள இர்ரேஷனல் நம்பரை ஈஸியாக எடுத்து எழுதுற மெத்தட் இதுதான். தட்ஸ் ஆல். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுற மாதிரி ஈஸியான மெத்தட்ல சொல்லித்தரேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.